வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் அர்ஜுன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது GameDev அகாடமி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Unreal Engine 5ஓட ஏர்லி ஆக்சஸ் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப லேட். ஆக்சுவலி நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே இது Unreal Engine 5 வந்து ஏர்லி ஆக்சஸில் தான் இருந்தது. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஏர்லி ஆக்சஸில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, குவிக்காக வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் அது வந்து எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து நான் க்ரியேட் பண்ண லெவலில் வந்து நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வந்து மூவிஸில் வந்து Unreal Engine 5 தான் வந்து கேம் சேஞ்சராக இருக்க போது, அது ஏன் அப்படிங்கிறதும் வந்து நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ குயிக்காக வந்து Unreal Engine 5 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நான் இன்ஸ்டால் பண்ணி காட்ட மாட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கெட் UI5 ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் ஏர்லி ஆக்சஸ்னு கொடுத்தாலும் இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் எபிக் கேம்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைப்ரரியில் வந்து ஸோ Unreal Engine 5 ஏர்லி ஆக்சஸ்ன்னு காட்டும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லான்ச்னு காட்டுது, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஹார்டாக இருக்காது. நார்மலாக யூஸ்வலாக எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் லான்ச். டவுன்லோட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுங்க. ஸோ பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்க நியூபீஸ் வந்து இந்த டுட்டோரியல் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு கேம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, கேம் இன்ஜின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேம் இன்ஜினோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் இதை வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தா, இது வந்து கண்டென்ட் ப்ரௌசர் இங்கே கிடையாது. ஆக்சுவலி வந்து இது ரொம்பவே பிடிச்ச அப்டேட் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சிங்கிள் மானிட்டரில் யூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி. Ctrl+P வச்சா எல்லா இடத்துலையும் வந்து இந்த கண்டென்ட் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் டாக் பண்ணோன்னா டாக் கூட பண்ணிக்கலாம். டாக் இன் லேஅவுட்னா இந்த மாதிரி டாக் ஆயிரும். இதை ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டாலும் ஸோ Ctrl+P வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Nanite அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட லெவல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட லெவல். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவல் தான், சும்மா நான் க்ரியேட் பண்ணது. இது வந்து நம்ம லெவல் க்ரியேஷன் வந்து இதெல்லாம் வந்து நான் தனியாக டுட்டோரியலில் போடுறேன் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் Unreal Engineோட இன்டெப்த் வந்து வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பக்கியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதோட டுட்டோரியல் ஒரு இன்டெப்த் டுட்டோரியல் இல்லாமல் இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸான Nanite, Lumen, ஷேடோவை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெவல் இவ்வளோ தான். நான் சும்மா ஒரு எபிக் கேம்ஸ் பேரகான் கேரக்டர் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மீதி எல்லா அசெட்ஸும் வந்து நம்ம குவிக்செல் மெகா ஸ்கேன்ஸோட அசெட். ஸோ Nanite விஷுவலைஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா, லிட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு Nanite விஷுவலைசேஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ணோன்னா ட்ரையாங்கிள்ஸில் கிளிக் பண்ணால் இதில் வந்து ட்ரையாங்கிள்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷுவலைஸில் வந்து தெரியுது. கிரவுண்ட் வந்து Nanite எனேபிள்டாக இல்லை, அதனால் பிளாக்காக காட்டுது. ஸோ வாட் எவர் இட் இஸ், எது வந்து Nanite எனேபிள்டாக இல்லையோ அதெல்லாம் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அதுவும் அந்த ட்ரையாங்கிள்ஸும் வந்து சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. டிஸ்டன்ஸ் தூரம் போக 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 அந்த ட்ரையாங்கிளோட சேம் சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, கேமரா டிஸ்டன்ஸ் பொறுத்து அது பண்ணுது. அப்புறம் இன்னொன்று வந்து ஓவர்வியூ. மீதி இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து இதில் ட்ரையாங்கிள்ஸ், கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா தான். யூஸ்வலாக இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோக்கா. ஸோ இதில் Nanite எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மெஷ்ஷை வந்து கண்டென்ட் ப்ரௌசரில் பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, இந்த இதை வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த இடத்துல கண்டென்ட் ப்ரௌசர் வந்துச்சு. நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணி Nanite எனேபிள் கொடுத்தாலும் எனேபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெஷ், எனி மெஷ், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எனி மெஷ் வந்து அதை ஓப்பன் பண்ணி இங்கே Naniteன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து Nanite செட்டிங்னே ஒரு டேப் இருக்கும். ஸோ டிசேபிள் பண்ணால் Nanite விசுவலைசேஷன் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் Nanite ப்ராக்ஸினா ஒரு சில சிஸ்டமில் வந்து Naniteனால ரன் ஆக முடியாத ஒரு சில சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மெஷ்ன்னு சொல்லிட்டு இது காட்டுறதுக்காக Nanite ப்ராக்ஸி. இது ஜஸ்ட் ஒரு நமக்கு ஜஸ்ட் காட்டுது இந்த மாதிரி இருக்கும், இதனால் எந்த சேஞ்சும் வராது. அப்புறம் ஸோ லூமின் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா குளோபல் இலுமினேஷன் மெத்தடில் லூமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம லூமின் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணால் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ குளோபல் இலுமினேஷன் பார்த்தாலே தெரியும், இந்த ஷேடோஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் வந்து லைட், பவுன்ஸ் லைட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். லூமின் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இதே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பீட்டா யூஸ் பண்ணாலோ
ரே ட்ரேஸ் ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா இதில் ரே ட்ரேஸ் இப்போ எனேபிள்டாக இல்லை, ஒருவேளை ரே ட்ரேஸ் இல்லை, ரே ட்ரேஸ் ஒருவேளை எனேபிள்டாக இருந்திருந்ததுன்னா இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கும், அதனால தான் இங்கே டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ லூமென் ரிஃப்ளெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லூமென் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ அன்நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நோ டவுட் லூமென் இஸ் அ ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் பவுன்ஸ் லைட்டிங் என்ன பவுன்ஸ் லைட்டிங்கெல்லாம். ஸோ ஷேடோ மேப்ஸ் வந்து இதில் ஒரு பெரிய அப்டேட். ஷேடோ மேப்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கிறது வந்து டிஃபால்ட் தான், யூஸ்வலாக இருக்கிற மற்ற கேம் இன்ஜின். ஸோ யூஸ்வலாக 4.26 இருக்கிறது தான் ஷேடோ மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் தான் இருக்குது. இங்கே வந்து ப்ராஜெக்ட் இருக்குங்க, ஷேடோன்னு நீங்கள் சர்ச் பண்ணால் இந்த இடத்துல ஷேடோஸில் வந்து ஷேடோ மேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஷேடோ மேப் மெத்தட் நான் இன்னும் 4.26 யூஸ் பண்ணுற ஷேடோ மேப்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஆக்சுவலி இதில் இருக்கிற அப்டேட் வந்து பீட்டாவில் இருக்குது வர்ச்சுவலைஸ் ஷேடோ மேப்ஸ். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைக் ஸோ இதோட ஷேடோஸ்லையும் பாருங்கள், இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதோட ஷேடோஸ் நம்மளால் நிறைய மேப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது பேக்ரவுண்ட்லேயும் பாருங்கள், பேக்ரவுண்ட்லேயும் வந்து நம்ம கேஸ்கேட் ஷேடோ மேப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேக்ரவுண்டில் ஷேடோஸ் வருது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஷேடோ மேப் மெத்தட் வந்து வர்ச்சுவலைஸ் ஷேடோ மேப்னால் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். பின்னாடியும் வந்து ஷேடோ க்ரியேட் ஆகிருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஷேடோஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். டிஸ்டன்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து ஷேடோஸ் வருது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா இது ஃபுல்லாக ரொம்ப ரிஜிடாக இருக்குது. இவ்வளோ ரிஜிடாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த ஷேடோ மேப்ஸ் வந்து ரொம்பவே வந்து பக்கியாகவும் இருக்குது வர்ச்சுவல் ஷேடோ மேப்ஸ். ஸோ மூவிக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹை குவாலிட்டியாக ஃபீல் வரும் வர்ச்சுவல் ஷேடோ மேப்ஸ். ஏன்னா நீங்கள் லாங் ஷாட்ஸ் வச்சுருப்பீங்க, ஒரு டெப்த் ஷேடோ அதில் வந்து க்ரியேட் ஆகுது. இது ஷேடோ மேப்ஸ் யூஸ்வலாக வந்து க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது பக்கியாக இருக்குது. ஸோ இது ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஷேடோ மேப்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நானைட், லூமின், அப்புறம் வந்து வர்ச்சுவல் ஷேடோ மேப்ஸை தவிர வேறு நிறைய அப்டேட் இருக்குது. லைக் மெட்டா சவுண்ட்ஸ் இருக்குது. சவுண்ட்ஸில் வந்து லைக் ப்ளூ பிரிண்ட் ஸ்கிரிப்டிங் மாதிரியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆக்சுவலி டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து இருக்குது. 1 செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நானைட் வர்ச்சுவலைஸ்ட் மைக்ரோ பாலிகான் ஜியாமெட்ரி சிஸ்டம். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து எவ்வளோ ஹை பாலி நீங்கள் ஜஸ்ட் ஜீப்ரஷ்லேருந்து டேரெக்டாக உங்களால் வந்து அன்ரியல் என்ஜினுக்கு இம்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து லூமின் வந்து ரியல் டைம் குளோபல் இலுமினேஷன். இந்த இடத்துல பவுன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பவுன்ஸ் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அதோட ஷேடோவோட டெப்த்தும் வந்து அவ்வளோ நேச்சுரலாக, எங்கே எவ்வளோ டார்க் வேணுமோ பர்ஃபெக்டாக டார்க்காக இருக்குது. எங்கே வந்து பவுன்ஸ் ஆகுதோ அங்கே வந்து பர்ஃபெக்டாக பவுன்ஸ் ஆகுது இன் ரியல் டைம். இது எதுவுமே வந்து பேக்டாக கிடையாது, எல்லாமே வந்து டைனமிக்கில் இருக்குது. அப்புறம் ஓப்பன் வேர்ல்ட்லேயும் வந்து நிறைய டூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து நீங்கள் அதாவது எவ்வளோ பெரிய வேர்ல்டு மேப்பாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும். இந்த ஏரியா மட்டும்தான் விசிபிளாக இருக்கணும், மீதி பேக் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கணும். பட் நான் செஞ்ச வேர்ல்டில் வந்து இவ்வளோ தான் வந்து விசிபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் லேயர் பண்ணி வச்சுக்க முடியும், டேட்டா லேயர்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும், வேர்ல்டு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து இன்டெப்த் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குறது நானைட், லூமின், அப்புறம் வந்து ஷேடோ மேப்ஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நானைட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒன்று வந்து வர்ச்சுவல் ஷேடோ மேப்ஸில் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கும் இதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கோங்க. இன் ஃபியூச்சரும் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அனிமேஷன்லேயும் வந்து கண்ட்ரோல் ரிக், ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோல் ரிக், அதிலலாம் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெட்டா சவுண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்க. லைக் சிமிலர் டு மெட்டீரியல் கிரியேஷன் மாதிரி இதில் வந்து நிறைய எடிட் பண்ணி நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கான மாதிரியான ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யூஐ அண்ட் ஒர்க் ஃப்ளோ, ஆசம் யூஐ அண்ட் ஒர்க் ஃப்ளோ. பக்ஸ் தவிர மற்றது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. லைக் யூஐலேயே கூட நிறைய பக்ஸ் நான் பார்த்தேன். ஸோ இதுதான் மெயின் அப்டேட்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு சில நானைட்லேயும் வந்து ஒரு சில லிமிடேஷன் இருக்குது. அது வந்து ஃபாலேஜில் இருக்கிற ஆல்ஃபா மேப்ஸ் கூட அதனால் ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது அவ்வளோ பர்ஃபெக்டாக மற்ற இது மாதிரி. இன்ஃபேக்ட் ஃபாலேஜே வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கான். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து கோத்ரூ பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் சொல்லுவேன், இது ஜஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் சின்ன ஷார்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் எந்த ஒரு பக்கும் இல்லைங்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கான வீடியோக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்து அன்ரியல் என்ஜின் 5 சும்மா கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது நிஜமாகவே ஒரு கேம் சேஞ்சர் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப இவங்க கொடுக்குற ஹைப் அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு அப்டேட் மாதிரி தான் ஆல்மோஸ்ட். ஆனால்
ஸ்டில் இட் இஸ் கேம் சேஞ்சர் ஃபார் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேம் இண்டஸ்ட்ரிக்கும் தான். ஏன்னா கேம் இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ ஒரு ஹை குவாலிட்டியாக ஃபுல் ஹை பாலி மெஷர்ஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஒரு ஹை டீட்டெயில்ஸ் வித் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் டீட்டெயில் இருக்கிறது வந்து ரியலி அ குட் ஜாப். ஸோ இது நிஜமாகவே கேம் சேஞ்சர் ஃபார் கேம்ஸ் ஆஸ் வெல் அஸ் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பணுன்னா ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் அனுப்புகிறேன், அந்த கோர்ஸோட லிங்க்கு. ஸோ அந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கான வீடியோக்கு அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.